ஜிபியின் முயற்சிகள் படம் எப்படி இருக்கு? நாங்க ஏன் சொல்லுவோம்? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்? ஓகே, நல்லா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அஜித் சார் மூவி வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்க்ரீன்ல அஜித் சார் பார்த்தது இல்ல, மூவி ஓகே தான். ஓகே, ஓவராலா உங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்பு படம் ஃபுல் பண்ணுச்சா? ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒன் டைம் வாட்ச் தான். ஓகே. எதனால படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா படம். ப்ரோ எத்தனை வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா ஒரு கேவலமான இவ்வளோ மொக்கையா இருக்கு அஜித் படம் மாதிரியில அப்படின்னு வந்தேன். ஃபேன் தான் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அவ்வளோதான் அழுவலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்குறேன், தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு படம் இல்லை ப்ரோ. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு சந்தோஷமாக வரும். நான் வெளியே எப்படி தலை காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெளியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு படம். சூப்பர் படம் ப்ரோ, எக்ஸலண்ட்டான படம். சூப்பராக இருக்கு ப்ரோ. அவரோட ரோலும், அர்ஜுன் சார் ரோலு, த்ரிஷா மேம் ரோலு எல்லாமே பக்காவாக இருக்கு. மகிழ் திருமேனி சார் ஒரு டைரக்டர் வந்து 6 அறிவை பயன்படுத்தி ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. இல்லை பிடிக்கல இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து மதகஜராஜா, புஷ்பா 2 இப்போ கூட ஓடிட்டு இருக்கு, போய் பாருங்க தயவுசெய்து. ரொம்ப நல்ல படம். வேற மாரி தலை படம். அவங்க 2 பேரோட காம்போ மங்காத்துக்கு அப்புறம் இந்த படத்தும் ஒரு இட்டு தலை, பிளாக் பாஸ்டர் 8 தலை. அவங்க பொண்டாட்டி, ஒவ்வொரு பொண்டாட்டியும் எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு இந்த படத்துல நம்ம பார்த்தா தெரியும் தலை. என் பொண்டாட்டியை இப்போ நான் தேடின்னு போறேன், அவங்க அம்மா வீட்டுக்கு வச்சுன்னு போயிட்டான். இப்போ நான் இட்டுன்னு போறேன், அதுதான் பேக்லாம் மாட்டின்னு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டியை போய் இட்டுன்னு வரத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உருகி எடுத்திருக்காங்க படத்துல. ரொம்ப மனசு பாரமா இருக்குதல்ல இந்த படத்தை பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எதனால என் பொண்டாட்டி கோச்சின்னு போனான்னு எனக்கே தெரியல. அவங்க உடம்பு சரியில்லைன்னா அதான் நினைக்கிறேன், போய் இட்டுன்னு வரணும் அவளை. ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும், அவளை இட்டுன்னு வரணும் இந்த படத்தை பார்க்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா எடுத்துருக்கா போல. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நன்றி, வணக்கம். தல இவ்வளவு நேரம் நான் எதுக்கு பேசுறேன்? அதனாலதான் பேசுறேன். என் பொண்டாட்டி என்ன பாசம் வச்சிருக்கேன்னு இந்த படத்துல இருக்கு. அந்த அளவுக்கு உருகி உருகி எடுத்திருக்காங்க. அப்படியே போகுது ஒரே காரு, எங்கேயோ போகுது காரு, அவங்க பொண்டாட்டியை தேடின்னு போயிட்டே ஆகுது. அந்த அளவுக்கு இங்க இருக்குமா? இதுல 10க்கு 10 கூட கொடுக்கலாம் தல. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல தான் கதை கொஞ்சம் போச்சு, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி 10க்கு 9 கொடுக்குறேன் தல. நல்லா இருக்கு படம். சூப்பர் டக்கர். உண்மையிலே சொல்ல போனா நல்லது. நான் தலை ரசிகன், என் மச்சான் தளபதி ரசிகன். எனக்காக அவன் தான் டிக்கெட் எடுத்து வந்துக்கிறான், நல்ல தரிசனம் சொல்லிட்டு வந்துக்கிறான். இவன் தளபதி ஃபேனு, வெறிய எல்லாமே. நான் தலை ரசிகன், கேளுங்க எல்லாமே. அது எப்படின்னா, நான் வந்து எப்பவுமே இது வரைக்கும் தலைப்படம் இப்பதான் நான் எப்படி பாக்குறேன். அதான் சொல்றேனே, எல்லாருமே ஒரே இதுதான். லவ் எனக்கு சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல, விடாமுயற்சியில. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்கும்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா இங்க அந்த மகிழ் திருமணி வேற மாதிரி ஒரு லவ்வை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். வந்து எல்லாரும் வந்து பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. அஸ் எ ஃபேனா எனக்கும் ஓகே, சூப்பரா இருக்கு படம். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு சூப்பரா இருக்கு. 2 வருஷம் உண்மையிலே வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்து தான். ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல ஒர்த்து, நல்ல மூவி, சூப்பராக ரிலீஸ் ஆகிதான் கொண்டாடி இருக்கலாம் படத்தை. இப்போ வந்ததுனால தான் கொஞ்சம் அது மட்டும்தான் ஒரு இதுவா இருக்கு. மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, எல்லாமே ஜாலியாக இருக்கு. உண்மையிலே ஃபுல்லாக அந்த என்ன சொல்லுது அதே சொல்ல முடியல, செம்மையா இருந்தது. நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அதான் பேட் இன்டர்வியூ நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் கங்குவா படத்துக்கு பேட் இன்டர்வியூ கொடுத்து ஓடாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் பேட் இன்டர்வியூ கொடுக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, உள்ளே வந்து படத்தை பார்த்து நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அஜித் சாரோட படம் அதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸே வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக ஒரு வாட்சா உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. இல்லை மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஸ்டோரி ஓரியன்ட் மூவி தான். சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை படம் ஓகே, படம் நல்லாவே போகுது அப்படி சொல்லலாம். மியூசிக்லாம் செம்ம. அஜித்துக்கு முன்னாடி பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அனிருத் தானே சொல்லணும். அனிருத் இல்லைன்னா அந்த படத்தில் உட்காரவே முடியாது. மகிழ் வந்து பெரிய போர்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு கேட்டேன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணலன்னு என்ன சொல்ல முடியும். ஒரு சிம்பிளான ஸ்டோரி. இந்த படத்துக்கு தலை தேவையான்ற பெரிய கொஸ்டினே இருக்குது. இந்த படம் யாரோ ஒரு ஜெயம் ரவி அது கீழே உள்ளவங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டென்ட் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு அவர் விடாமுயற்சி அவர் ஒய்ஃப் த்ரிஷாவை தேடுறாரு, அதுதான் கான்செப்ட். இதுக்கு அனிருத் தான் ரொம்பவே உயிர் கொடுத்துருக்காரு. அவரை தான் பாராட்டியா ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஃபீல் அனிருத் வந்து ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காரு. ஹி டன் ஹிஸ் ஜாப் வெல்.
அது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி ரெஜினா வந்து வில்லி பார்ட்டை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கடைசியாக வந்து அஜித் சாவடிக்கிறதெல்லாம் நல்ல பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் அர்ஜுன் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட்டப்ல எடுத்திருக்காங்க. உங்களுக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஜாகுவார் கார் இதெல்லாம் டெஸ்ட் ஒரு ஹார்டான ஏரியால தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மூவி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, ஏன்டா வந்தோங்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். மற்றபடி த்ரிஷாவோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த ஃபேஷன் டிசைனர் அதெல்லாம் யாருன்னு தெரியல, ரொம்ப பாராட்டியே ஆகணும். எல்லா ஹைப் சீன்ஸு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அஜித் சாரை பார்க்கும்போது அந்த ஹைப் சீன்ஸ்லாம் பெருசாக கிடைக்கல. அதை தவிர்த்து அர்ஜுன் சாரையும் வந்து பெருசாக அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய டெட்லி காம்போ வில்லனாக பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துலையும் வந்து யூஸ்வலாக அதே மாதிரி தான், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்கலாம் அவரை வச்சு. ஸோ அதெல்லாம் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட காம்போ சூப்பராக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி கூட ஓகே. பட் ஆனால் படம் வந்து நிறைய லேக்ஸ் போர் இருக்குது. ஏன்னா ஒரு டெசர்ட் டைப் படம் காட்டுறோம், இந்த ஆங்கிள் ஆஸ்பெக்டில் காட்டுறோம், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்துகிட்டு வரோம்னா இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள், படத்தில் ஒரு இடத்துல கூட காமெடி இல்லை. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துகிட்டு வரோம்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆக்ஷன், த்ரில்லர், அப்புறம் வந்து காம்போ, மியூசிக் இதெல்லாம் தவிர்த்து ட்ரையா இருக்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அப்பப்போ ஒரு காமெடி மாதிரி மகிழ்ச்சி ட்ரை பண்ணிக்கலாம் அந்த படத்துல. ஏன்னா ஆல்ரெடி படம் ஒரு ட்ரையான ஏரியால தான் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஓவராலா வந்து அஜித் சார் 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கெட்டப்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது அவருக்கு. அது வந்து உண்மையாலுமே கிரெடிட் கொடுத்தாகணும். அஜித் சாரோட கெட்டப்ஸ், அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து த்ரிஷா ஸ்டில் லுக்ஸ் யங், அந்த மாதிரி அந்த காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அனிருத்தோட மியூசிக் கூட ஒரு சில இடத்துல தான் பயங்கரமாக ஹைப்பாக இருக்குது. மற்றபடி ஒரு ஓவராலாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னா அந்த அளவுக்கு மியூசிக் இருந்திருக்கணும். பட் இல்லைன்றது தான் எனக்கு பர்சனல் ஃபீலு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஹைப் சீன்ஸ் இல்லை ப்ரோ. ஒரு 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் நம்ம ஆஸ் அ ஃபேனாக விட்டுடலாமே. ஆஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது கூட இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோன்னா இந்த சீனில் பயங்கரமாக இருக்காரு, இந்த சீனில் வந்து அந்த ஹைப் சீன்ஸ் வந்து ஒரு டைலாக் டெலிவரி கூட அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கலாம். காமெடி டைலாக் டெலிவரிலாம் அஜித் சாருக்கே நிறைய கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கூட மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வெல் பேக். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த படம் எப்படிங்க? சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருக்கும். க்ளீனா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பர். இந்த படம் எப்படி? வேற மாதிரி நெக்ஸ்ட் வாட்ச் கழிச்சு வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா? வர்த்து செம வர்த்து. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. ஃபேமிலி மூவி இல்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்தா பார்க்கலாம். நல்லா இருக்கு. அஜித் சார் கூட 2 வருஷம் கழிச்சு அந்த அளவுக்கு அஜித் சார் கெத்தா காமிச்சிருக்காங்க, மாசா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சோகமா வரீங்க. நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு தலையை ஆன் ஸ்கிரீன் பார்த்தோம். எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. மஜாவா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. 2 வருஷம் கழிச்சு தலை படம், அதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. மேக்கிங்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அஜித் த்ரிஷா பார்க்க எப்படி இருந்தாங்க 2 பேரும்? பாரு ப்ரோ, செம்மையா இருந்தாங்க எல்லாரும். ஆடியோட பிஜிஎம் எப்படி? அனிருத் பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் எப்படி? சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? செலிப்ரேஷன்ல எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? படம் பிடிச்சதா? படம் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? நல்ல படம் எப்படி இருந்துச்சு? தலைக்காக பார்க்கலாம். இதுல நேத்துல கொஞ்சம் சோகமா வரீங்க. என்ன சோகமாலாம் இல்ல தல. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு?